உயிரோட ஒரு அல்லையில சொல்லுங்க. இதுக்கு முன்னால சொன்னது ஒப்புக்கு சொல்றது, இதுக்கு முன்னால சொன்ன ஒரு ஒப்புக்கு ஒரு அல்லையா ஊழியக்காரர் சொன்னாரு என்பதற்காக சொல்லிவிட்டோம். அது அமைதியா சொன்னோம். உயிரோட சொல்லுங்கள் என்று சொன்னபோது நான் ஓகே சொல்கிறோம். அல்லேலூயா. ஆமென். யாராவது நம்ம பார்த்துட்டீங்களா? மனுஷனா கேட்டவங்க தான் நமக்கு கோபமே வரும்ல. அப்படின்னா நானும் நீங்களும் ஒரு உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்றால் நாம் எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாய் மாற்ற கொண்டிருக்கிறோமே. ஆமென். என் தெய்வத்தை நான் மகிமைப்படுத்துகிற பிம்பம். ஆமென். நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். நான் இயேசுவுக்கு பிரதிநிதி. நான் இயேசுவை எடுத்து சுமந்து நடக்கிறவன். அல்லேலூயா. நடமாடுகிற நிருபமாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நடமாடுகிற கிறிஸ்தவர், நீங்க நடமாடுகிற கிறிஸ்தவர், நீங்க நடமாடுகிற நிருபம். அல்லேலூயா. ஓகே. இந்த நல்ல வேளையில எனக்கு அதிகமாய் பிரியமாய் பாடுகிற பாடல் அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதுமா என்ற பாடல் நான் பாடுவது வணக்கம். எனவே எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நமக்கு தெரிந்த பாடல் தான், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு அருமையான பாடல். ஒரு கத்தெரியாத மாற்றுத்திறனாளி எழுதின பாடல். அதில் அர்த்தம் அதிகமாக இருக்கிறது. எனவே அதை நாம் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம்.
பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் என்ன மாற்றமும் ஏற்படலாம், யாரும் என்னை கைவிடலாம், எல்லாமே மாறி போகலாம், ஆனால் இந்த அன்பு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நடந்த ஒரு பிசினஸ் பிளாஸ்டிக் கம்பெனி நடந்தது என்று சொல்லி சொன்னார்கள். ஒருவேளை பிசினஸ் தடைப்படலாம், அந்த சிஸ்டம் மாறலாம், ஆனால் அங்கே ஏசப்பா எங்களை இன்னும் வியாபிக்க பண்ணுகிறார், என்னை இன்னும் வர்த்திக்க பண்ணுகிறார். ஆமென். 69 வாரமா ஒரு சின்ன மினி ஹாலில் உட்கார்ந்துருந்தோம், இப்போ மெகா ஹாலில் உட்கார்ந்துருக்கோம். ஒருவேளை நம்ம ஆசீர்வாதம். ஆமென். ஒரு மாற்றுத்திறனாளி கண் தெரியாதவர் எழுதியிருக்கிறார், நேசமுள்ள நெஞ்சுக்குள்ள தான் இயேசு இருப்பார். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி, நேசமுள்ள நெஞ்சுக்குள்ள தான் இயேசு இருப்பார். நாசமா போன நெஞ்சுக்குள்ள பிசாசு தான் இருக்கும். 2 பேரும் கையை பிடிச்சிட்டு விடாத, சாமுவேல் பிரதர், நேசமுள்ள ஊழியத்தை நீங்க செய்தீங்கன்னா, நேசத்தோட செய்தீங்கன்னா இயேசு உங்க கூட இருப்பாரு. நாசமா போன நெஞ்சோட ஊழியம் செய்வேன் அப்படி சொல்றது எனக்கு அப்படி சொல்றது மாதிரி தெரிகிறது. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவோம், ஆனா நமக்குள்ள இருக்கிற எல்லா நாசத்தையும் போக்குகிற நேசமுள்ள தெய்வம் இங்கே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கண் திறந்து நான் பார்த்தது கிடையாது, அப்படி பார்க்கிறதா இருந்தா பார்வையிலும் எந்த பாதையிலும் என் கண்ணின் முன்னே அவர் தோன்றுகிறார். அல்லேலூயா. பார்த்தது கிடையாது, அப்படி பார்க்கிறதா இருந்தா இயேசுதான் தோன்றுகிறார். அவர் எழுதியிருக்கிறார். கோயிலுக்குள்ளே பேரு திருநெல்வேலி பக்கத்துல கன்னியாகுமரி கடற்கரை பக்கமா லெவிஞ்சிபுரம் ஒரு கிராமத்துல பிறந்த அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற அருமையான சகோதரன் தான் இந்த பாட்டை இயற்றி இருக்கிறது. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பாம்பே குஜராத் ஊழியர்களுக்கு போகும்போது என் கூட ஒரு பிராமி, ஒரு மந்திரவாதி, அஸ்ட்ராலஜி படித்த ஆண்டு, அந்த காலத்தில் முதலமைச்சர் அல்லது அந்த காலத்தில் இருந்த அமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன விதத்தில் ட்ரெஸ்ஸு போடணுன்ற அளவுக்கு, எந்த கலரில் போடணுன்ற அளவுக்கு யாகம் வளர்த்து மாமல்லபுரத்தில் 40 மந்திரவாதிகள் கூடி அந்த காலங்களில் இருந்து அமைச்சர்களுக்கும் நாட்டு ஆண்டவர்களுக்கும் ஜோசியம் சொல்லுகிற கூட்டத்தில் இருந்து ஒரு பிராமின் என் கூட பிரயாணம் பண்ணி கொண்டு வந்தார். அவர் சொன்ன விஷயத்தை பேசுகிறேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், குஜராத்தில் போய் என்ன செய்யறீங்கன்னு சொல்லி கேட்டார். அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்கள் மத்தியில் இயேசுவை பற்றி சொல்கிறோம், தமிழ்நாட்டை விட்டுட்டு குஜராத்தில் போய் ஊழியம் பண்ணுறீங்களா என்று சொல்லி கேட்டார். அப்போ அவர் கேட்டார், அந்த காலத்தில் கான்வென்ட்டில் நான் படித்தேன், அப்போ தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதான் பாட்டு இருக்குமே, எவ்வளோ அருமையான பாட்டு இருக்கு. என்னை காட்டிலும் இந்த இயேசப்பாவுடைய நாமம் திவ்யம் என்று சொல்லி பாடி இருக்கிறாங்களே, நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் நான் பாட்டு கேட்டிருக்கேன், சத்தமாக பாடினார். 6 பேர் உட்கார்ந்துருக்கிற அந்த பூக்கையில் உட்கார்ந்து பாடினார். எனக்கே சந்தோஷம். ஒரு பிராமின், ஒரு மந்திரவாதி, அஸ்ட்ராலஜி படிச்சாரு, என்ன பண்றாரு, நமக்கு இங்க மட்டும்தான் பாட்டு ஓடும், வீட்டுக்கு போனா வேட்டு தான் நமக்கு சண்டையும் சச்சரவுலாம் தான் இருக்குல்ல. தேன காட்டிலும் தெய்வம் நல்ல தெய்வம், அந்த தெய்வத்தை தான் யாரும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அப்ப அவர் கேட்டது, அப்போ காலத்துல அப்படி ஜீவனுள்ள பாட்டெல்லாம் கேட்டிருக்கிறேன், இப்ப அப்படி பாட்டு இருக்குதான்னு கேட்டேன். இப்ப அப்படி அர்த்தமுள்ள பாட்டு இருக்குதான்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இருக்கு, இந்த பாட்டு நான் பாடுவேன்னு சொல்லிட்டு அவனே பாடிட்டான். அப்புறம் நான் பாட மாட்டேன். அவன் நான் இந்த பாட்டை 4 பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல, அரபிக்கடல் வற்றினாலும் தேவனன்பு கடல் வற்றாதம்மா, பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. இந்த பாட்டை பாடுற அந்த ஆள் என்ன தெரியுமா சொன்னாரு, ஒரு இப்பெல்லாம் வருத்தம் கொண்ட பாட்டு, அரபி கடலை வத்தினாலும் உங்க இயேசுடைய அன்பு வந்ததுன்னா எவ்வளவு சூப்பரான வார்த்தைகள், எவ்வளவு அருமையான வார்த்தைகள்.
இப்படி பாட்டை கட்டினது யாருன்னு கேட்டேன். இப்படி பாட்டுனது கட்டினது யாருன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இந்த பூனை கட்டல, ஒரு குருடை கட்டணும்னு சொன்னேன். அவங்க நினைச்சா நான் இந்த பூனை கட்டிருப்பான்னு நினைச்சாரு. நான் சொன்னேன், இந்த பூனை கட்டல, இந்த பாட்டு ஒரு குருடை கட்டினது. பார்வையிலும் எந்த பாதையிலும் என் கண்ணின் முன்னே அவர் தோன்றுகிறார். கூக்குரலை அவர் கேட்ட பின்னே என் துன்பங்களை வந்து வாங்குகிறார். நிஜமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு இருப்பார். அதை உற்றுப்பார், தெரிந்திடுவார். நிஜமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். அதை உற்றுப்பார், தெரிந்திடுவார். அல்லேலூயா. அண்ணன் சொன்னாங்க, 50 சேர் தான் இருந்துச்சு, 100 சேர் வாங்கிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அடுத்த முறை ஒருமையில் ஆரம்பிச்சிட்டோம்னா நான் வர்றதா இருந்தா அப்ப இங்க எவ்வளவு சேர் கிடக்கும்? 100 தான் கிடைக்குமா? 150 கிடக்கும். நாம எப்போ கிடக்கும்? இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே நேசமுள்ள பிள்ளைகளா இருப்போம். வேணாம், அடுத்தவங்க நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னா, என் தெய்வத்தை நேசிக்கிறவங்க, இந்த உலகத்தானையும் நேசித்து அவனையும் இந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே உணர்ந்து சேர்க்கிற பிள்ளைகளா இருப்போம் என்றால், 150 சேர்க்கல, 1000 சேர்க்கல. ஆமென், ஆமென். ஒரே ஒரு முறை அந்த அரபிக்கடல் பாட்டை முதல் 4 வரியை எல்லாரும் பாடுவோம். அப்படி பாடும்போது ஒரு திருத்தனை பண்ணணும். இனி செத்தாலும் என் வீட்டில் நான் சண்டை போட மாட்டேன், அனாவசியமான வார்த்தையை விட மாட்டேன், இனி பழைய வம்ப வளர்க்க மாட்டேன், பழைய பேச்சை நிறுத்துவேன். நான் கர்த்தருக்கு பயந்த பிள்ளையா, எனக்கு கொடுத்த குடும்பத்தை நான் கோயிலா கட்டி எழுப்புவேன், கோபுரமா கட்டி உயர்த்துவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோட பாடுவோமா? இனி செத்தாலும் என் வீட்டுல சண்டை போட மாட்டேன். சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். சண்டை போட மாட்டேன். நம்ம எதுக்குள்ள சண்டை போட்டோம்னா சண்டை வரதான் செய்யும். சில நேரம் அப்பப்போ வந்திருக்கும். அதையே தொடர மாட்டேன், அதான் அர்த்தம். நாம அதே மனசுல வச்சிருக்க மாட்டேன், அதை தூக்கி எரிஞ்சிடுவேன். நான் என் தெய்வத்தை நேசிக்கிறது போல என் புருஷனை நேசித்தேன், என் மனைவியை நேசித்தேன், என் பிள்ளைகளை நேசித்தேன், என் அக்க பக்கத்தில் உள்ளவங்களையும் நேசித்தேன். அரபி கடல் வத்தலாம், ஆனால் எனக்குள்ள இருக்கிற அன்பு வத்தக்கூடாது. அல்லேலூயா. கடல் வத்துமா? கடல் வத்துமா? யார் சொன்னா? வத்தாதுன்னு யார் சொன்னா? ஈரோடு தரலாம். ஓகே, அவங்க கடலை ரொம்ப பார்த்ததில்லை போல. ஆனால் கன்னியாகுமரி திருநெல்வேலி இருக்கிறவங்க தான் இங்கே கொண்டு போய் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு கடலை பற்றி தெரியும். 2004 கடல் வத்துச்சு. என்ன வந்துச்சு? சுனாமி வந்துச்சு. கடல் வத்தாது, வத்துச்சுன்னா சுனாமி வரும். கிறிஸ்தவனுக்கு அன்பு வத்தக்கூடாது, வத்தாது. கிறிஸ்துவ பின்பற்றுகிறவர்கள் அன்பு வத்தாது, இருக்கும். அது வத்தக்கூடாது. அப்படி வத்துச்சுன்னா அழிவு வரும். நமது கூடுகையிலே நிர்பந்தம் வரும், அபத்தம் வந்து வரும். நமக்குள்ள இருக்கிற அன்பு வத்தக்கூடாது. அப்படி அன்பு வத்துச்சுன்னா எனக்குள்ள ஒரு அழிவு வந்து சுனாமி வந்து. ஆமாம், அப்படின்னா அன்போட கூட பாடுவோம். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அந்த 4 வரியை பாடும்போது ஒரு பொருத்தனையோட பாடுவோம். நான் இனிமேல் அன்பை ஊற பண்ணுவேன். அன்பை ஊற பண்ணி அதை வாழ்க்கையால் வெட்டி விட்டு அநேக ஆயிரங்களை கொண்டு வந்து பருக பண்ணுவேன். என் அன்பு வற்றக்கூடாது சுவாமி, அது பாய்ந்து பொழியணும், பல ஆயிரங்களை அது ஆசீர்வதிக்கணும். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் கணங்களை கட்டி நல்லா பாடுவோம். ஓகே, 1 2 3 4. Thank you.
ஜெபிப்போம். என்னோடு எங்களோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவர் இந்த சுருக்கமான நேரத்தில் ஒரு பெருக்கமான வார்த்தைகளின் நெருக்கத்தை, உச்சிதமான காரியத்தை நமக்கு விளங்க பண்ணத்தக்கதாய் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்போமே. அல்லேலூயா. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஐயா. என்னோடு எங்களோடு ஒரு விஷயம் பேசும். அதற்கு நாங்கள் ஆமென் என்று சொல்லி அடிபணிய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல வேளையிலே வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். அருமையான 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. நீயோ தேவனுடைய மனுஷனே. நம்மை பார்த்து ஆண்டவர் அழைக்கிற ஒரு அழைப்பு, நீ தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. நீயோ தேவனுடைய மனுஷனே என்று அழைக்கிறார். இந்த நல்ல நாளிலே காலை ஆராதனையிலே உபவாச ஜெபத்திலே அருமையான டிஎல்சி ஆலயத்திலே இன்றைய நாளிலே சிஜிஎம் சார்பில் நடந்த ஒரு ஜெப கூடுகைக்கு நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை உபதேசிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்ற வசனத்தின் அடிப்படையிலே சில அருமையான தியானத்தை நாங்கள் செய்தோம். காலையில ஒரு சிலர் இங்கிருந்து வந்திருந்தீர்கள். இப்பொழுது இந்த நேரத்தில் நானும் நீங்களும் கையில எடுத்து வைத்திருக்கிற வசனம் என்ன? நீயோ தேவனுடைய மனுஷனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை கையில எடுத்திருக்கிற ஒவ்வொரு நபரும் வேதக்காரர்கள். ஆமென், ஆமென். இந்த வேதத்தை கையில எடுத்திருக்கிற நீங்களும் நானும் வேதக்காரர்கள். எனவேதான் இந்த நாளிலே இந்த நேரத்திலே உங்களையும் என்னையும் பார்க்கிற மற்றவர்கள், நீயோ வேதக்காரனே, வேஷக்காரனாக இருக்காதே என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஆமென், ஆமென். என் தெய்வம் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிற விதம் என்ன? நீயோ தேவனுடைய மனுஷனே. நீ தேவனுடைய மனுஷன். நீ தேவனுடைய மனுஷனாய் வாழ வேண்டியது அவசியம். இந்த கடைசி காலத்திலே என் தெய்வம் தேடி வருகிற ஒரு கூட்ட மக்கள் யாரா இருக்க வேண்டுமா? தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் தீமோத்தேயு புஸ்தகத்தை வீட்டிலே போய் படிப்பீர்கள் என்றால் அருமையான ஆலோசனைகளை அருமையான பவுலடிகளா தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு இளம் பையன், வாலிப பையன். அவன் இந்த பவுலடிகளுக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி முன்வருகிறான். அப்படி வருகிறவனுக்கு சொல்லுகிற ஆலோசனையை நீங்கள் வீட்டில் தயவு செய்து 2 தீமோத்தேயுவிலே 4 அதிகாரங்கள் இருக்கிறது. நீங்கள் 4 அதிகாரங்களையும் வீட்டிலே போய் படிப்பீர்கள் என்றால் அதில் 3வது அதிகாரத்திலே அருமையான வார்த்தையை நீங்கள் நானும் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. தீமோத்தேயுவே, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்து கொள். நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வேதத்தில் கை வச்சிருக்கிற. எனவே நீ கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்தவன் நீ. எனவே நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லித்தான். 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் ஒருவேளை படிப்பீர்கள் என்றால் 17 காரியம் இதில் அடங்கி இருக்கிறது. எப்படிப்பட்ட மனுஷர்கள் இங்கே வாழுகிறார்கள்? நாம் வாழுகிற இந்த மண்ணுலகத்திலே, நாம் வாழுகிற இந்த திருச்சபையிலே, சமுதாயத்திலே, சபையிலே எத்தனை பேர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் என்று எழுதுகிறார். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, நீ தேவனுடைய மனுஷன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய எதிர்பார்ப்பு என் ஆண்டவருக்கு இருக்கிறது. பவுலடிகளார் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுடைய பிள்ளை. எனவே நீ இப்படிப்பட்டவனாய் இருக்காதே, இப்படிப்பட்ட மனுஷனாய் இருக்காதே, இப்படிப்பட்ட மனுஷர்களோடு கலவாதே, இப்படிப்பட்ட மனுஷர்களை விட்டு விலகு என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் தருகிறார். இப்படி எனில் மனுஷர்கள் கற்பிணியராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். ஓகே, 17 காரியம்
நாம் நீங்கள் அதற்கு நேரம் இல்லை. நீங்களும் நானும் அறிந்த விஷயம்தான். இப்படிப்பட்டவர்கள் மண்ணுலகத்திலே வாழுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் வாழ்கிற போது நானும் நீங்களும் வேதக்காரர்கள் என்று நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டு அடையாளப்படுத்தி வாழுவதற்கு ஆசைப்படுவோம் என்றால், அர்ப்பணித்திருப்போம் என்றால், ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டமாய் வாழுவோம் என்றால், வாழுகிற இந்த ஒரு வாழ்க்கை இந்த மண்ணோடு மண்ணாய் மக்குவதற்குள் மகிமையாய் மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. நீயோ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷன். நீ வாழ்வதாக இருந்தால் இயேசுவுக்காய் வாழ்ந்து விட வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு என்ன சொல்ல போறீங்க? ஐயோ தேவனுடைய மனுஷன். நீயோ தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நினைச்சேன் பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு பயப்படாத, சீக்கிரம் முடிச்சிருவாருன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பயப்படாத, இப்பதான் பிரசங்கம் தொடங்குது, அவர் ஒன்னும் அறுக்க மாட்டாரு, சீக்கிரம் முடிச்சிருவாரு, வைய மாட்டாரு, அவர் ரொம்ப அபத்தமா பேச மாட்டாருன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வசனத்துக்கு வந்துட்டீங்க. நம்ம இந்த பைபிளை தூக்கிட்டு நம்ம கவனத்தை வேற எங்கேயும் செதற விட மாட்டோம். ஆமே. பைபிளை கை வச்சுட்டோம்னா பைபிள் படி வாழணும்னு ஆசைப்படுவோம். ஆமே. எனவேதான் இந்த அலங்கத்துக்குள்ளே வந்து விட்டோம். இந்த ரீங்காரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைக்கும் வசனத்துக்கும் இருக்கிற மரியாதையை தெரிந்தவர்கள் இந்த கணத்தை கொஞ்சமேனும் நீங்கள் நானும் அல்லல் தட்டி விடக்கூடாது. ஆமென். நான் தேவனுடைய மனுஷன், நான் வேதத்திலே கை வைத்திருக்கிறேன். நான் இனி வாழ்வதா இருந்தால், இனி இந்த கூட்டத்துக்கு வருவதா இருந்தால் நான் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அதான் அதனுடைய அர்த்தம். ஆமென். இப்படிப்பட்டவனாய் நாம் இருக்க உள்ள வரக்கூடாது. எப்படிப்பட்ட மனுஷனாய்? இங்கே மனுஷர்கள் அப்படி இருப்பார்கள் என்று எழுதுகிறார். நீங்கள் நான் இந்த ஆலயத்துக்குள்ள இந்த ஆராதனைக்குள்ள வந்திருக்கிறோம், இந்த ஜெபக்கூடைக்கு வந்திருக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் நாம் யார்? தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, மனுஷங்க எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி கெட்டவர்களாய், சுத்தம் இல்லாதவர்களாய், இன்னும் அதில் இருக்கிற பல காரியங்களை கொண்டவர்களாய் இருக்கிறவர்கள் மனுஷர்கள். இங்க வந்திருக்கிறவங்க யாரு? வந்திருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைங்கன்னா பரிசுத்தமாக இருக்கணுமே. இந்த காரியம் உள்ள இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவனாய் நான் இந்த ஆராதனைக்கு வந்ததா இருந்தால் என்னை விட்டு மற்றவர்கள் விலகி போவார்களே. தேவனுடைய மனுஷன் கூடி இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட மனுஷ புத்தி, ஈன புத்தி எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். ஆமென். நான் இந்த வேதத்தை தூக்குகிறேன், நான் பரிசுத்த வேதாகமத்தை தூக்குகிறேன், நான் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாய் மாற வேண்டுமே. ஆமென். இந்த மண்ணில் பிறந்தவர் தான் பெரியவர். அகில உலகமும் பேர் போன்று சொல்லப்படுகிற அளவுக்கு உயர்த்தப்படுகிறவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் பார்த்த ஒரே ஒரு கிறிஸ்தவன், அந்த ஒரு கிறிஸ்தவனை 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் மாய்மால கல்லர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த மண்ணில் பிறந்தவர் பெரியவர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் பார்த்த ஒரே ஒரு கிறிஸ்தவனை 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மாய்மால கல்லர்களாக இருக்கிறார்கள். தூக்குகிறது வேகம், போடுகிறது வேஷம் என்று பேசியிருக்கிறார். அப்படின்னா மற்ற மனுஷர்கள் இந்த வேதத்தை தூக்காததற்கு காரணம், மற்றவர்களும் இந்த ஆராதனைக்கு வராததற்கு காரணம், இங்கே உள்ளே இருக்கிற மனுஷர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் என்றால், என்றைக்கு தேவனுடைய மனுஷர்களாய் மாறுவோமோ அப்பொழுதுதான் மற்ற மனுஷர்கள் இந்த ஆராதனையில இருந்து தேவனுடைய மனுஷர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீயோ நீயோ தேவனுடைய மனுஷனே. உங்களை என்னை பார்த்து சாதாரணமாய் அழைக்கவில்லை, தேவனுடைய மனுஷன் என்று உச்சரிக்கிறார். தேவனுடைய மனுஷனுக்கு இருக்கிற தரம் தேவை. ஆமென். இந்த அருமையான இடத்துல இந்த 3வது அதிகாரத்தில் நாம் பார்த்த காரியம், தேவனுடைய மனுஷனாய் மாறுவதற்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். 3வது அதிகாரத்தில் 14வது வசனம் 15வது வசனத்தை படிப்போம். 2 தீமோத்தேயு 3:14-15. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை
பரீட்சைக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமோத்தேயுவை பார்த்து பவுலடிகளார் சொல்லுகிற ஆலோசனையிலே, நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய மனுஷனாய் மாற வேண்டும் என்றால், நீ மனுஷனாய் இருக்காமல் தேவனுடைய மனுஷன் தன்மைக்கு உயர வேண்டும் என்றால், நீ வேதத்தை படித்து அதை கற்று அதிலே நிலைத்திரு என்று எழுதுகிறார். ஆமென். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இரு என்று எழுதுகிறவர், நீ இவைகளிலே நிலைத்திரு என்று எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த மண்ணுலக வாழ்வின் பலவிதமான வாய்மால காரியத்தை விட்டு விலகி இரு. நீ விண்ணுலகத்தின் மகிமையை அடைய போகிற தேவனுடைய மனுஷன் நீ வாழ்வதா இருந்தால் இந்த வேதத்தை கற்று அதிலே நிலைத்திரு, அதை விட்டு தவறாதிரு என்று அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு வரவங்க யாரும் இந்த கிறிஸ்துவ மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டுமே. இந்த வேதத்துக்குரிய மகிமையை நானும் நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களாய் மாற வேண்டுமே. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, 4 நாள் வாழ்வதா இருந்தாலும் என் இயேசுவுக்காக வாழணும். ஆமென், ஆமென். வருஷம் தொடங்கிருச்சு, பிப்ரவரி மாசம் வந்துருச்சு. இனி எனக்கு இந்த வருஷத்தை எனக்கு பிச்சையாய் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த மனம் இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி விட்டு வைத்திருக்கிறார் என்றால், இந்த வருஷத்திலே வாழ்வதற்கு பிச்சையை கேட்டு பெற்றெடுத்த இந்த வருஷத்திலே நான் இனி வாழ்வதா இருந்தால் என் இயேசுவுக்காய் வாழ வேண்டும். ஆமென், ஆமென். சொல்லுங்க பாப்பா, கையை அப்படி வச்சுக்கங்க, கையை அப்படி வச்சுக்கங்க. 4 நாள் வாழ்ந்தாலும் சொல்லுங்க, 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழணும். அது ஒரு வேகம். மதுரகாரன் மாஸ்டர் பேசும்போது மதுரகாரன் அப்படிதான் சொல்லுவான், 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழணும்னா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பைபிளை தூக்கி இருக்கிற கிறிஸ்தவன் யாரா இருந்தாலும் சரி, மதுரகாரனா இருந்தாலும் சரி, ஈரோட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, 4 நாள் வாழ்ந்தாலும் என் பைபிளுக்கு ஏற்ற மரியாதையை என் மனசுல ஏற்றி என் இருதயத்துல பதிச்சு நான் நடக்கிற நடையில வெளிப்படுத்தி காட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க, கையை வச்சு நல்லாவே சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். மதுரையில் உசிலப்பட்டியில் ஒரு இடம் இருக்கு. அந்த உசிலப்பட்டியில போய் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லுவான், பைபிளை தூக்கிட்டோம்டா 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழ்ந்தோம்டா அப்படிதான் சொல்லுவான். அது ஒரு வேகம் இருக்கு அந்த தமிழ். திருநெல்வேலி பக்கம் போய் சொல்ல சொன்னேன், திருநெல்வேலி பக்கம் நாகர்கோவில் பக்கம்லாம் போய் சொல்ல சொன்னேன். சொல்லுங்க பாப்போன்னு, அல்ல பைபிளை தூக்கிட்டோம்ல 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழ்வோம்ல அப்படின்னா. அவங்க பாஷையே வேறு வேலையை போட்டு பேசினான். கோயம்புத்தூர் பக்கம், ஈரோடு பக்கம் உங்களுக்கு வேறு ஆளுகளை சொல்ல சொன்னா அனுபவம் வாழ்ந்து போட்டு போனோம் அப்படிதான் சொன்னாங்க. அவங்க நல்ல தமிழ், கொஞ்சம் கொஞ்சுகிற தமிழ், கொங்கு தமிழ் சூப்பர் தான். அதுக்கு இப்படி ரொம்ப குறையக்கூடாது, அதை சரியா சொல்லணும். ஒரு அழுத்தமா சொல்லிடணும். 4 நாள் வாழ்ந்தாலும் மெட்ராஸ்ல போய் சொல்ல சொன்னேன். மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்கு தலைநகரம். மெட்ராஸ்ல சொல்ல சொன்னேன். அந்த நான் என்ன பேஜார் பண்றியா நீ? பைபிளை தூக்கின இனி நீ தூக்குனா 4 நாள் வாழ்ந்தாலும் ஷோக்கா வாழணும்னா. நச்சுன்ற வார்த்தையே சொல்லல, ஷோக்கா வாழணும்னா. ஐயா வார்த்தையை தூக்கிடுங்க, ஆனா வாழ்வதா இருந்தால் இயேசுவுக்காய் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வாழுகிற கிறிஸ்தவர்கள் வேதத்தை தூக்கி வாழ்வதா இருந்தால் இந்த வேதத்தின்படி நடக்க வேண்டுமா? ஆமென். அந்த வேத வசனத்தை எழுத்துக்களுக்கு ஒரு உத்தரிப்பை, முத்தாய்ப்பான வார்த்தையை சொல்லுகிறார். 15வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் கற்று வருகிறாயே. நீ பரிசுத்த வேத எழுத்துக்களை சுமக்கிறாய். உன் கண்கள் பரிசுத்த வேத எழுத்துக்களை பார்க்கிறது, சும்மா சாதாரணமான எழுத்துக்கள் அல்ல. இந்த வேதத்தின் பெயர்
பரிசுத்த வேதாகமம். ஆமென், ஆமென், ஆமென். அப்படின்றால் இந்த வேதாகமத்தை தூக்கின கிறிஸ்தவன் பரிசுத்தமாய் மாற வேண்டும். ஆமென். ஆமென். அதுல எந்த நோ எக்ஸ்கியூஸ். ஆமென். இனி அதுல சாத்து போக்கு சொல்ல முடியாது. நான் இனி இந்த வேதத்தை தூக்குவதா இருந்தால் பரிசுத்தமாய் தூக்க வேண்டும். ஆமென். நாங்கள் ஊழியர் செய்கிற பகுதி மகாராஷ்டிராவில் மாடியா என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஆதிவாசிகள் இருக்கிற பகுதி மகாராஷ்டிராவில். அப்படி ஆதிவாசிகள் பகுதியிலே போய் ஊழியர்களை செய்த காலங்களிலே 1980களிலே நானே பார்த்திருக்கிறேன். எந்த மரத்திலும் போய் பட்டையை உரித்து சாராயத்தை காய்ச்சுகிற ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதோ இல்லையோ சாராயம் கிடைக்கும். எந்த பட்டையை எந்த பூவிலும் எந்த இலையிலும் ஒருவேளை சாராயத்தை காய்ச்சி குடிக்கிற போதை ஏற்றுகிற அந்த ஆதிவாசி கூட்டத்துக்கு போய் இந்த இயேசுவை பற்றி சொல்லும்போது, இந்த இயேசுவை அவர்கள் அறிந்த பிறகு கேட்ட பிறகு இந்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று முடிவெடுக்கிற அந்த ஆதிவாசி என்ன தெரியுமா முடிவெடுப்பான்? இனி செத்தாலும் அந்த சாராயத்தை குடிக்க மாட்டேன்னு சொல்லி முடிவெடுப்பான். அல்லேலூயா. ஐயா, அவன் தண்ணு கணக்கில் குடிக்கிறவன். அவனுக்கு காலையில விழிப்பதிலிருந்து எழுபதிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்குமே குடிக்கிற வழக்கம் கொண்டவன். அவனுக்கு சாராயத்தை விட வேற ஒன்றும் கிடைக்காது. அவன் சொல்றான், இந்த பைபிளை நான் தூக்கலாம், சாராயத்தை நீ தூக்க மாட்டேன். அல்லேலூயா. கவிஞர் கண்ணதாசன் அந்த காலங்களிலே படங்களுக்கு பாடல்கள் எழுதுகிறவர். குற்றாலங்களை கொண்டு போய் உட்கார வைத்து இயேசு காவியத்தை எழுதுங்கள் என்று சொல்லி சில பாதிரிமார்கள் அவரை அழைத்துக் கொண்டு போய் குற்றாலத்தை அமர பண்ணி இந்த வேதாகமத்தை கையில கொடுத்து இயேசு பிறந்ததிலிருந்து உயிரோடு எழும்பின வரைக்கும் உள்ள பகுதியை கவிதையாக எழுதித்தாருங்கள் என்று கேட்டார்களாம். கண்ணதாசன் யோசித்தாராம், சென்னையிலிருந்து புறப்படும் போது நான் எத்தனையோ படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறேன், கொஞ்சம் குடிச்சிட்டு எழுதுனேன்னா, கொஞ்சம் தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா கவிதை தண்ணியா பாயும். குற்றால அருவியில தண்ணி விழுகுதோ இல்லையோ, கொஞ்சம் தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா எனக்கு கவிதை தண்ணியா பாயும். அந்த வழக்கத்தின்படியே நான் போய் எழுதுவேன், குடிச்சிட்டு எழுதுவேன்னு சொல்லி நினைச்சாராம். அங்க போன உடனே பாதிரிமார்கள் கையில வேதாகமத்தை கையில கொடுத்துருக்கிறாங்க. கையில வாங்கின வேதாகமத்தை வாங்கின கண்ணதாசன் உள்ளே பிரித்து படித்தாரோ இல்லையோ, அட்டையிலே எழுதியிருந்த பதம் கண்ணதாசனை பார்த்து பார்த்தது. அட்டையில என்ன எழுதிருக்கு? பரிசுத்த வேதாகமம். எத்தனை நாள் இந்த வேதாகமத்தை தூக்கி கொண்டு தெரிகிறோம்? கொஞ்சமாவது பரிசுத்தமாய் மாறி இருக்கிறோமா? அந்த கண்ணதாசன் உலக கவிஞர், கவிதையிலே பிறந்தவன். உலகத்திலே கவிதையிலே பிறந்து கவிதையிலேயே சம்பாதித்து கவிதையிலே காலத்தை ஓட்டின கண்ணதாசன் இந்த வேதாகமத்தை கையிலே வாங்கின உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்ததாம். ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கையிலே வாங்கியிருக்கிறேன், இனி அந்த பால்பட்ட சாராயத்தை குடிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தான். அல்லேலூயா. கண்ணதாசன் பரிசுத்தமாய் மாறினான் என்பதை பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. உலக கவிஞர், கோப்பையிலே குடியிருப்பேன் என்று எழுதியவன், குடித்தால் தான் கவிதையே வரும் என்று சரித்திரம் படைத்த கண்ணதாசன் இந்த பைபிளை தூக்கினதுக்கு அப்புறம் பாட்டில தூக்க மாட்டான்னு முடிவெடுத்தான். அல்லேலூயா. இந்த ஜெப கூடுகைக்கு வருகிற பிள்ளைகள் இனி இந்த தெய்வத்தை சிநேகிப்பதா இருந்தால், இனி இந்த தெய்வத்தை ஆராதிப்பதா இருந்தால், நான் இயேசுவின் பிள்ளையாக, இயேசுவின் மனுஷனாக, தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ்வேன் என்று முடிவெடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நீயோ தேவனுடைய மனுஷனே, நீ வேதத்தை கற்றவன், பரிசுத்த வேத எழுத்துக்களை படிக்கிறவன், நீ வாழ்வதா இருந்தால் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாய் மாறிவிடு. இந்த வேதம் வலியுறுத்துகிறது, இந்த வேதம் நம்மை பலவந்தம் பண்ணுகிறது, இந்த வேதம் நம்மை துரிதப்படுத்துகிறது. கடைசி காலங்கள், கொடிய நாட்கள் வந்துவிட்டது, இனி காலம் செல்லாது, பரிசுத்தமாய் மாறிவிடு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பரிசுத்தம் தேவை என்று எழுதுகிறார். ஆமென். ஐயா, இவ்வளவு காலம் வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை தூக்கி கொண்டு தெரிகிறோம், இந்த வேதத்தை பிரயோஜனப்படுத்துகிறோம், இந்த வேதத்தில் பல காரியங்களை பேசுகிறோம். ஒருவேளை என்னையும் சேர்த்துத்தான் பேசுகிறேன். இவ்வளவு துரிதமா, இவ்வளவு துணிச்சலோடு வேதத்தை பேசுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒழுங்கு கெட்ட தன்மை எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். 5வது வசனத்தை 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் படிப்போம். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும்
ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களுமாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைவார்கள். அவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள். எப்படிப்பட்டவர்கள்? தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், ஒழுங்கு கெட்டவர்கள், மற்றவனை கொல்லுவதற்கு ஆசைப்படுகிறவர்கள், இங்கே உள்ளதை அங்கே சொல்லுகிறவர்கள், மனுஷனை நிம்மதியா வாழ விடாதவன் உள்ள வந்துருவான் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். என்ன சொல்ல வர்றேன்? இந்த வசனத்துல நமக்கு சொல்லித்தர காரியம் என்ன? நீ வேதத்தை படிக்கிற, ஆனா உணர மாட்டேன்ற. அதான் அர்த்தம். நீ எப்போதும் படிக்கிற பிள்ளை, நீ எப்போதும் இந்த வேதத்தை தூக்குகிற மகன் தான். நீ தேவனுடைய மனுஷன் சொல்லி இந்த வேதத்தை விட்டுட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லி இருக்கிற, வேதத்தை படிக்கிற, ஆனால் எப்போதும் ஒருபோதும் உணராத, அறியாத, வேண்டுமென்றே வேலையை பாவத்தை செய்கிற பிள்ளையாய் நீ இருப்பாய் என்றால் நீ படித்தும் பிரயோஜனம் இல்லை. ஆமென், ஆமென். இந்த வேதத்தை தூக்கியும் பிரயோஜனம் இல்லை, இந்த ஆர்மையான கூட்டங்களுக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லை, நீ கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்தும் பிரயோஜனம் இல்லை. நீங்களும் நானும் இந்த கூடுகையிலே வந்திருக்கிற நமக்கு இளையவர்கள் சில பேர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு பின்வரும் சந்ததி என்று சொல்லப்படுகிற ஒரு சில பிள்ளைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு வழிகாட்டிகளாய் நானும் நீங்களும் இருக்கிறதற்கு ஏதுகிறமாய் இந்த வேதத்தை தூக்கின பிள்ளைங்க இந்த வேதத்தின்படி நடந்தோம் என்றால் அவர்களும் இந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆமென், ஆமென், ஆமென். என்னோட பெற்றோர்கள், உங்களோட பெற்றோர்கள் அப்படி நடத்தினதுனால தானே இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென், ஆமென். ஒரு பிள்ளை தாய்க்கு பிறந்துச்சு, அந்த பிள்ளை நல்ல குழந்தை போய் கிடந்துச்சு, ஒரு பொம்மை மாதிரி இருந்துச்சு. ஜீவன் தப்புமா என்ற கேள்வி. அந்த குழந்தை பிறந்து 40 நாள் பஞ்சில வச்சிருந்தாங்க. அந்த பிள்ளை ஜீவன் தப்புமா என்ற அளவுக்கு இருந்த நேரம் அந்த மருத்துவர் சொன்னாங்களாம், ஒன்று தாய் சாகும் அல்லது பிள்ளை சாகும் என்ற அளவுக்கு சொல்லிவிட்டார்கள். அந்த பிள்ளையை பார்த்த தாய் சொன்னாங்களா, பஞ்சில வச்சிருக்கே சுவாமி, பொம்மை மாதிரி இருக்கே, இந்த பிள்ளை ஜீவன் தப்புமா? அப்பா, இதை பிச்சையா எனக்கு ஜீவன் தப்ப பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைய நான் வளர்ப்பேன் ஆண்டவரே, உங்க ஊழியத்தை செய்ய வைப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி பொருத்தனை பண்ணாங்களாம் அவங்க அந்த அம்மா. இந்த பொருத்தனையை கேட்ட ஆண்டவர் பொருத்தனை கேட்டது போல பிள்ளைய ஜீவன் தப்பு பண்ணி அதை வளர பண்ணி வாழ பண்ணி அதை மேலோங்கி அதை நில பண்ணி அதை வாழ வச்ச போது அந்த பிள்ளை சொன்னானா, உங்க பிரசவ வேதனை தீர்றதுக்கும் உங்க கற்ப பாடுகள் சகிப்பதற்கும் அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணிக்குவீங்க, அப்புறம் எங்களை போட்டு குத்துவீங்க. நீதான் உன்னையே தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன்னையே தான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், பொருத்தனை பண்ணியிருக்கேன் சொல்லுவீங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லை, ஏன் என்னை ஒப்பு கொடுத்தீங்க? இந்த பிள்ளை கேட்டானா வளர்ந்து ஆளான போது. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, பிச்சை கேட்டு பெற்றெடுத்தேன்டா, உன்னையே தாண்டா ஒப்பு கொடுத்துருக்கிறேன், கொஞ்சமாவது மாறக்கூடாதா? அந்த அம்மா அழுது ஜோமன் ஆரம்பிச்சாங்க. அந்த பிள்ளைக்கு தலைக்கு மட்டும் உட்காந்து ஜோமன் ஆரம்பிச்சாங்க. என்ன நடந்துச்சு? 14 வயசு ஆகும்போது அவன் முதுகு வளைய ஆரம்பிச்சது. அந்த முதுகு வளைய அவன் வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. அந்த பிள்ளை தான் இன்னைக்கு உங்க மத்தியில் நின்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் உன்னை பிச்சை கேட்டு பெற்றெடுத்திருக்கிறேன், நீ தேவனுடைய பிள்ளை. தலைக்கு மாட்டில் இருந்து அழுது ஜோம்னது வீணா போக. இன்னைக்கு நான் ஆண்டவர் திருவிழா இந்த ஊழியத்தில் ஏறக்குறைய 10-14 மாநிலங்கள்ல பல இடங்கள்ல போய் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாயும் சாகல, பிள்ளையும் சாகல. நாங்க 2 பேருமே, எங்க அம்மா 90 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. ஹல்லேலூயா. எனக்கு 66 வயசாகி போச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என்ன சொல்ல வரேன்? பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இந்த உத்தம சாட்சிகளாய் நீங்களும் நாம் வாழ்வதற்கு அர்த்தராத்திரி வேலைகளிலே அழுது ஜெபிக்கிற கூட்டமாய் அந்த பிள்ளைகளுடைய தலைக்கு மாட்டில் இருந்து கண்ணீர் விடுகிறவர்களாய் வாழுகிற பெற்றோர்களாய் இருப்போம் என்றால் என் பிள்ளை தரிகட்டு போகவே மாட்டான், நெறி தவறி நடக்க மாட்டான், என் தெய்வ பிள்ளையா மாறி விடுவான். தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயோ தேவனுடைய மனுஷன், நீ வேதத்தை கற்றவன், வேதத்தின் வெளிச்சத்திலே வாழ பிறந்தவன்,
அந்த வேதத்தை படிக்கிறவனாய் மாத்திரமல்ல, அதை உணர்ந்து அறிந்து அதன்படி நடக்கிற கிறிஸ்தவனாய் மாறிவிடு, நீ தேவனுடைய மனுஷனாய் வாழ முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எழுதி வருகிற பவுலடிகளார் தான் அருமையான 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு சொல்லி தந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்டிவிட்டு முடித்து விடுகிறேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாருமே எடுத்து வைத்துக் கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:11 வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு, நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி ஓடு. இப்படிப்பட்டவனாய் நீ இருக்காதே, இவைகளை விட்டு ஓடு. தெய்வ பிள்ளையாய் மாறுவதற்கு அவர் கற்றுத்தந்திருக்கிற நீதியையும் அவர் கற்றுத்தந்திருக்கிற தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தெய்வ பிள்ளையாய் மாறுவதற்கு உன்னுடைய அடியெடுத்து வைத்து இந்த ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு வருகிற நீ சாந்தமாய் மாறிவிடு, நீ அமைதியாய் மாறிவிடு, நீ அர்த்தமுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தின் பிள்ளையாய் மாறிவிடு. நீ நீதியாய் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவனாய், அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறவனாய், சாந்த குணத்திலே உன்னை நிலைவரப்படுத்திக் கொள்கிறவனாய், நீ நல்லவனாய் மாறும்படி நாடு என்று அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. எனவே நீ பண ஆசையை விட்டு ஓடு, பாலிய இச்சையை விட்டு ஓடு, விக்கிரக வணக்கத்தை விட்டு ஓடு. ஸ்தோத்திரம். நீ ஓட வேண்டியதை விட்டு ஓடிவிடு. ஸ்தோத்திரம். உன்னை பாலிய இச்சைக்குள்ள இழுக்கிற அசிங்கமான காரியத்தை பார்க்க வைக்கிற, உன்னுடைய செல்போனுக்குள்ளே அடங்கி இருக்கிற அர்த்தங்கட்ட உன்னை வேதனைப்படுத்துகிற அசிங்கங்களை விட்டு ஓடு. பாலிய இச்சையை விட்டு ஓடிவிடு. உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொருளாசை, அது விக்கிரக ஆராதனையான பொருளாசை உனக்குள்ள இருக்கும் என்றால் அதை விட்டு ஓடு. பண ஆசையை உண்டாக்கி உன் பாதையை திருப்பி விடுகிற அற்பமான இந்த உலகத்தின் பல ஆசை அடிமைத்தனங்களை விட்டு ஓடு. நீ அடையும்படி நாட வேண்டியது உனக்குள்ளே சாந்த குணம் தேவை, பரிசுத்த தேவை, நீதி தேவை, அன்பு தேவை, என் தெய்வத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் தேவை. எனவே விசுவாசத்தையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் தெய்வ நீதியையும் தேடுவதற்கு ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வத்தை தேடு. தெய்வ பாதத்தில் அமர்ந்து கொள். ஆண்டவரே தெய்வம் என்ற அறிக்கையிடு. நீ நல்லவனாய் மாறுவதற்கு இந்த தெய்வத்தை நாடிவிடு என்று அழைக்கிறார். அல்லேலூயா. நீ தேவனுடைய மனுஷன். நீ நிக்கிற இடத்தை விட்டு வெளியே வா. உனக்குள்ள இருக்கிற உல்லாசத்தை விட்டு வெளியே வா. உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சல்லாபத்தை விட்டு வெளியே வா. உன்னை அளவு கடந்தாத விதங்களிலே கொண்டு போய் சிறைப்படுத்தி வைத்திருக்கிற செல்போனை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நான் செல்போனையே சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் வந்துவிட்டது. அதிலே தான் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம் என்பதனாலே தான் அதை அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியமும் இருந்து போகிறது. எனவே தான் சொல்லுகிறேன், யார் மட்டும் மாறினா போதாது, என் குழந்தையும் என் பிள்ளையும் என் குடும்பமும் மாறணும்னு சொன்னான். நான் இந்த தெய்வத்தின் நிழலில் இருக்கிறவன், இந்த தெய்வத்தின் நீதியை காத்துக் கொள்ளுகிறவன், இந்த தெய்வத்துக்காக வாழ பிறந்தவன். நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அதை மகிமையாய் வாழ்ந்து காட்டுவதற்கு என் தெய்வ நிழலில் நிற்பேன், வேதத்தை எடுப்பேன், அதை பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று சொல்லி புரிந்து அறிந்து படிப்பேன். அந்த பரிசுத்தத்தை என்னிலே காத்துக்கொள்வேன், மெருகேற்றுவேன் என்று சொல்லி வாழ்வோம் என்றால் நீ தேவனுடைய மனுஷன். நீ வாழ வேண்டிய இடம் பரலோக ராஜ்யம். அதற்கு நான் உன்னை கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்று சொல்லி அந்த 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே 17வது 18வது 19வது வசனத்திலே நல்ல ஒரு ஆலோசனை சொல்லி தந்திருக்கிறார். அதை மாத்திரம் நாம் படித்து அந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்வோம், அதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். 17வது வசனத்தில் சொல்லுகிறார், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நிர்வாகமான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய்
நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அருமையானவர்களே, இந்த மண்டல வாழ்வில் எதுவொன்றும் சதம் இல்லை, எதுவொன்றும் நமக்கு நம்பிக்கை இல்லை, எதுவொன்றும் அது நிலை இல்லை என்பதனாலே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நம்பின நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ நன்மை செய்கிறவனாய் மாறிவிடு, நீ தாராளமாய் கொடுக்கிறவனாய் வாழ்ந்துவிடு. உன்னுடைய தான தர்மம் இந்த மண்ணுலகத்திலே அது பொக்கிஷமாய் சேராது, அது விண்ணுலகத்திலே உனக்கு பொக்கிஷமாய் ஆதாரமாய் சேர்ந்து கொள்ளும். அல்லேலூயா. நாம் அறியாத சத்தியம் அல்ல, நாம் தெரியாத, நமக்கு தெரியாத நீ வசனம் அல்ல, எல்லாம் தெரிந்தது தானே. எனவேதான் நான் சொல்கிறார், நீ தர்மம் செய்கிறவனாய் மாறிவிடு, நீ தான தர்மம் பண்ணுகிறவனாய் இருந்துவிடு, நீ நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவனாய் மாறிவிடு. உனக்கு இந்த உலகத்திலே கிடைத்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நீ செய்கிற நற்கிரியைகளிலே நீ ஐஸ்வர்யவானாய் மாறினால், ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொன்ன வேத வசனம் சொல்லுகிறது. நீ நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவானாய் மாறிவிட்டால் நீ பரலோகத்திலே போய் சேர முடியுமே. அல்லேலூயா. எனவே அதை உனக்கு பேங்க்ல சேர்க்கிற பணம் போல நீ பரலோகத்துல பொக்கிஷமாய் சேர்க்கிற காரியம் நற்கிரியையா இருக்கட்டும். உன்னுடைய ஐஸ்வர்யம் அல்ல, அந்த ஐஸ்வர்யத்தினாலே செய்கிற நற்கிரியைகளை நீ செய்து காட்டு. நீ பரலோகத்தில் போய் நிற்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவனுடைய மனுஷன், நீ நல்லவனாய் மாறுவதற்கும் நற்கிரியைகளை செய்வதற்கும் நல்ல ஒரு ராஜ்யத்தில் போய் சேருவதற்கும் என் தெய்வம் உன்னை பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு, பாவ அக்கிரமத்தை மன்னிப்பதற்கு, இந்த மண்ணுலகத்தில் இன்னும் பல காரியங்களை சாதிக்கிற பிள்ளையாய் உன்னை வாழ வைப்பதற்கு, நீ தேவனுடைய மனுஷனாய் மாறுவதற்கு அவன் உதவி செய்யவும், அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேரும் வரை உனக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கவும் அவன் ஜீவனுள்ள தெய்வம் நமக்காக இந்த மண்ணுலகத்தில் வந்து தன்னையே தானமாய் வார்த்து கொடுத்தார், வானமாய் வார்த்து கொடுத்தார் அல்லவா. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டு. இவ்வளவு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கையில வைத்திருக்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நமக்கு கையில கிடைத்திருக்கிறது. இது இலவசமானது. என் தெய்வம் போட்ட பிச்சை போய் நின்று நானும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று முடித்திருப்போம். ஆமென். நீயோ தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கிற தெய்வ அழைப்புக்கு நான் கட்டுப்பட்டவனாய் நானும் நீங்களும் சொல்லுவோம், நானும் என் தெய்வ சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் இந்த அருமையான ஆராதனைக்கு வருவேன், இந்த தெய்வ கூடுகைக்கு நான் வருவேன், இந்த தெய்வ பிள்ளைகளை சிநேகிப்பேன், இந்த தெய்வ நிழலில வந்து நிற்பேன். நானும் என் தெய்வ சன்னிதானத்தில் விழுந்து கிடப்பேன். என் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது நான் சந்தோஷப்படுவேன். சில சபை குடிவத்தில் விட்டு விடுவது போல நான் விட மாட்டேன். நானும் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னை வாழ வைக்கிற தெய்வம் என்னை வாழ வைப்பார், என்னை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்த்து காட்டுவார். தலைகவிழ்ந்து சிரிப்போமா, நான் தேவனுடைய மனுஷன், இந்த ஈன மனுஷனாக நான் வாழ மாட்டேன். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த வேத வசனம் எனக்கு பாதை காட்டுகிறது. அதிலே நான் நிலை கொள்வதற்கு, நான் நற்கிரியைகளை செய்கிறதற்குரிய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு வழித்தடம் போட்டு தந்திருக்கிறார். நான் அதன்படி வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. நானோ சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் வலது கை உயர்த்திக் கொள்வோமா, வலது கை உயர்த்திக் கொள்வோமா. என் தெய்வ சமூகத்தில் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். இவ்வளவு நாள் வாழ்ந்தது மாதிரி அல்ல, இனி வாழ்வது கிறிஸ்துவுக்காக. என்னை விட்டு கொடுத்து தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நான் வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்துக் கொள்கிறேன். சொல்ற பிள்ளைங்க நல்ல வலது கை உயர்த்திக் கொள்ளலாம். நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய வேற யாரும் ஒப்பு கொடுக்க போறாங்க? நான் தான் ஒப்பு கொடுப்பேன். நான் கடைசி வரைக்கும் தெய்வ சாட்சியை நல்ல நின்று காட்டுவேன்.
என்னை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. என்னை சிலுவை நிழலிலே வைக்கிறேன் ஐயா. நான் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். எங்க அப்பாவை குறிச்சே நான் மேன்மை பாராட்டுவேன். எங்க அப்பாவை போலவே அப்பாவுக்காகவே அப்பாவின் நிழலிலேயே வாழுவேன். தெய்வ பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவேன். நான் தேவனுடைய மனுஷன். என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.